கடலூர் மாவட்டம் ஜவான் பவன் இணைப்பு சாலையில் சரக்கு லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். சுபா, கடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜவான் பவன் இணைப்பு சாலையில பாத்தீங்கன்னா லாரியும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் சம்பவ இடத்துல ஒருவர் உயிரிழந்தாங்க. மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட மற்றொரு நபர் மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துடுறாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜவான் பவன் இணைப்பு சாலையில லாரியானது கடலூரிலிருந்து செம்மண்டலம் நோக்கி லாரி போயிட்டு இருக்கும்போது எதிரே இருசக்கர வாகனத்துல 2 இளைஞர்கள் எதிர்பாராத அந்த லாரியின் மீது மோதியில சம்பவ இடத்திலே பாத்தீங்கன்னா, அதாவது சிதம்பரம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துடுறாரு. அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக 108 மூலமா தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நெய்வேலி வடக்குத்து பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கிய ஸ்டான்லி என்ற நபர் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துடுறாங்க. இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா செம்மண்டம் பகுதியிலிருந்து தாங்கள் பணிபுரியும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது எதிரே வந்த லாரியில மோதிய சம்பவ இடத்திலே அவர்கள் உயிரிழந்தது அந்த பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்கள் பணிபுரியும் கடையில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்கள் ஊழியர் இறந்திருப்பதைக் கண்டு கடலூர் அரசு மருத்துவமனையில சோகத்துடன் காத்திருக்கும் காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இந்த விபத்து குறித்து திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.